Hello friends, welcome back to my channel. So today 10th grade unit 2 prose the night the ghost got in. இந்த ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் டர்பர் அப்படிங்கிறவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரி எதை பற்றி இங்கே சொல்லுது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு நாள் ஒரு மிட் நைட்டில் இந்த கதையினுடைய ரைட்டர் நடந்து வரும்போது ஏதோ யாரோ அந்த இருட்டில் வந்து நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. டைனிங் டேபிளையே சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிரதரை எழுப்பி 2 பேருமா சேர்ந்து அந்த சவுண்டை கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்களுடைய அம்மாவுக்கு தெரிய வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ வீட்டுக்கு கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க. ஸோ அதனால வீட்டில் இருந்த ஒரு ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விண்டோவில் வீசுகிறாங்க. ஸோ வீசும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் எழும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கூடவே அவங்க திருடனை பிடிக்கிறதுக்காக போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வீட்டுக்கும் வராங்க. அந்த போலீஸ்மேனை பார்த்து கிராண்ட் ஃபாதர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்மிலேருந்து அவங்களுடைய வேலையை சரியாக முடிக்காமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணது மட்டும் இல்லாமல் காப்ஸுக்கிட்ட இருந்த துப்பாக்கியை வாங்கி அவங்களையே ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரைட்டரும் அவரோட பிரதரும் என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் உண்மையிலேயே திருடம் கிடையாது, ஏதோ கோஸ்ட் ஏதோ தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது தான் தெரிய வருது, இங்கே வந்து கோஸ்ட்டும் கிடையாது, இல்லை பக்லர்ஸும் யாருமே திருடனும் கிடையாது, எல்லாமே அவங்களுடைய கிராண்ட் ஃபாதருடைய செயல் அப்படிங்கிறது அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இதாங்க இந்த ஸ்டோரியினுடைய சுருக்கம். வாங்க இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். Imagination of odd things always leads to absolute humor. இல்லை leads to அப்படின்னா என்னென்னா வழி காட்டுறது. அண்ட் அப்சல்யூட் ஹியூமர் அப்படின்னு சொன்னால் என்ன, முழுமையாகவே ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு ஃபன். ஓகே, வழக்கத்திற்கு மாறான விஷயங்களை நம்ம வந்து கற்பனை செய்தால் அது என்ன பண்ணும், எப்பொழுதுமே ஒரு முழுமையான ஒரு நகைப்பிற்கு தான் அது வந்து வழிவகுக்கும். Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather who creates chores and laughter with his imaginative stories. இந்த பாடத்தை நீங்களே வாசித்து பாருங்க. கற்பனை வளம் மிகுந்த கதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கதை சொல்பவரின் தாத்தாவால் எவ்வளவு குழப்பமும், சோஸ் அப்படின்னா என்ன, குழப்பம், சரியா, குழப்பமும் அண்ட் லாப்டர்னா என்ன, ரொம்ப நகைச்சுவை, சிரிப்பும் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனுக்குள்ளால ரீட் பண்ணி பார்க்கலாம். The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstanding that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நவம்பர் 17ஆம் தேதி 1915 இரவில் எங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்ட ஒரு பேய் எவ்வளவு பெரிய ஆரவாரத்தையும், ஹலோபெல்லா அப்படின்னா என்ன, பெரிய ஒரு ஆரவாரம், ஒரு கலைச்சல், ஓகே, குழப்பத்தையும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன, குழப்பத்தையும், ஸோ எவ்வளவு பெரிய ஒரு ஆரவாரத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டது என்று தெரியுமா உங்களுக்கு. ஐ எம் சாரி ஐ டிடன்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் அண்ட் கோ டு பெட். ஓகே, அதை நான் என்ன பண்ணலை, அதை நடந்து செல்லறதுக்கோ இல்லை படுக்கையை செல்லறதுக்கோ நான் அதை அனுமதிக்கவே இல்லை. இட்ஸ் அட்வான்ஸ் காஸ்ட் மை மதர் டு த்ரோ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் எண்டட் அப் வித் மை கிராண்ட் ஃபாதர் ஷூட்டிங் ஏ பெட்ரோல் மேன். ஸோ அந்த வருகையை பார்த்த என்னுடைய அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு காலனியை எடுத்து பக்கத்து வீட்டு ஜன்னல் நோக்கி எரிஞ்சிட்டாங்க. ஸோ இறுதியில் என்ன ஆயிடுச்சு, என்னுடைய தாத்தா ரோந்துக்கு வந்த ஒரு காவலனு, பெட்ரோல் மேன் அப்படின்னா யார், போலீஸ்மேன் தான் பெட்ரோல் மேன் சொல்கிறாங்க, துப்பாக்கியாலே என்ன பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க. யார், கிராண்ட் ஃபாதர் போலீஸ்மேனை வந்து துப்பாக்கியாலேயே சுட்டுட்டாங்க. எனவே காலடி ஓசைகளை நான் உற்று கேட்பது குறித்து வருத்தம் அடைகிறேன். ஸோ அதுக்கப்புறமா தான், இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ நான் இந்த
வாக்கிங் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து நான் வந்து கேட்டிருக்கவே கூடாது, கேட்டனால தான் இவ்வளோ பெரிய கலவரம் நம்ம வீட்டில் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். They began about 1:15 in the morning, a rhythmic, quick, cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in the attic in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. ஸோ தே பிகன் அபவுட் 1:15 in the morning. ஸோ கரெக்டாக இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓசை அதிகாலை 1:15 மணிக்கு கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. உணவு உண்ணும் மேசையை சுற்றி நடப்பது போன்ற ரிதமிக் அப்படின்னா என்ன, சீரான, சரியா? ஸோ யாரோ ஒருத்தங்க அந்த சாப்பிடக்கூடிய அந்த மேசையை சுற்றி சீராக, அதாவது ஒவ்வொரு அடி வந்து கரெக்டான மினிட்ஸ் கேப்பில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. My mother was asleep one room upstairs, my brother Herman in another. அதாவது மாடியில் உள்ள ஒரு அறையில் என்னுடைய அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றொரு அறையில் என்னுடைய சகோதரன் ஹெர்மன் வந்து தூங்கிட்டு இருக்கான். கிராண்ட்ஃபாதர் வாஸ் இன் தி attic. தாத்தா எங்கே படுத்திருக்காங்க, மேல் மாடி அறையில் வந்து படுத்திருக்காங்க. In the old walnuts bed which, as you remember, once fell on my father. ஸோ வால்நட் அப்படின்னா என்ன, வாதுமை, சரியா? வால்நட் அப்படின்னா என்ன, வாதுமை மரம். ஸோ அந்த வாதுமை மரக்கட்டையால் செய்யப்பட்ட அந்த கட்டிலில் தான் யார் தூங்குறா, தாத்தா வந்து படுத்திருக்காங்க. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. அப்போ தான் குளியலறை தொட்டிலேருந்து கால் எடுத்து வெளியே வைக்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்பாக என்னுடைய உடம்ப துண்டுனால நான் துவட்டிட்டு இருந்தேன். ரப்பிங் அப்படின்னா என்னது, துவட்டுறது. ஸோ அப்போ தான் அந்த நடக்கக்கூடிய ஓசை வந்து எனக்கு கேட்டுச்சு. They were a step of a man walking rapidly around the dining table downstairs. ஓகே, ஸோ அப்போ தான் அந்த சவுண்டு, நடக்கக்கூடிய ஓசை வந்து எனக்கு வந்து கேட்டுச்சு. The light from the bathroom shone down the back steps which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. ஸோ குளியல் அறையிலேருந்து வந்த வெளிச்சம் பின்புற படிக்கட்டில் வந்து கீழே விழுது. அந்த ஒளி வந்து படிக்கட்டிலோடு கீழே தெரியுது. அந்த படிக்கட்டு அங்கே உணவு உண்ணும் அரை பக்கமாக இறங்கி சென்றது. தட்டுகள் வைக்கும் கம்பியில், இப்போ வந்து பிளேட் ரயில் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ பிளேட் ரயில் அப்படின்னா என்னென்னா, அந்த தட்டுகளை வந்து அடுக்கி வைக்கக்கூடிய கம்பி. தட்டுகளின் மீது மங்கலான ஃபெயிண்ட், ரொம்ப மங்கலாக ஷைன் ஆகுது, வெளிச்சத்தை வந்து கொடுக்குது. ஸோ அவ்வளோதான் என்னால் வந்து இதில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. The steps kept going round and round the table. At regular intervals a board creaked when it was trod upon. I supposed at first that it was my father or my brother Roy who had gone to internal police but were expected home at any time. I suspected next that it was a burglar. I didn't enter my mind until later that it was a ghost. So, the steps kept going round and round the table at regular intervals a board creaked. ஸோ அதில் கேட்ட அந்த ஸ்டெப் வந்து எப்படி இருந்துச்சு, கரெக்டான ஒரு இன்டர்வெல்ல ரெகுலராக ஒரு பர்சன் நடக்கும்போது இருக்கக்கூடிய அந்த பிரேக் டைம், ஸோ அந்த கரெக்டான இன்டர்வெல்ல வந்து அந்த வாக்கிங் வந்து இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு வேளை என்னுடைய ஃபாதராக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய பிரதர் ராய் who has gone to internal police. ஸோ ஜாபுக்கு போயிருக்கக்கூடிய என்னுடைய பிரதராக இருக்கலாம். ஏன்னா அவன் எப்போ வருவான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் தென் ஐ தாட் தட் இட் வாஸ் ஏ பக்லர், ஒருவேளை திருடனா கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய மைண்ட் எப்போவுமே யோசிக்கலை, இது ஒருவேளை ஒரு கோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற தாட் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room, fished in the dark, shaking him. "Oh," he said in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. "There's something downstairs," I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed, but I gripped his arm.
After the walking had gone on for perhaps 3 minutes. So ஒரு 3 minutes மாதிரி இந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. I tiptoed to Herman's room. நான் என்ன பண்ணேன், மெல்ல நடந்து ஹெர்மனுடைய ரூமுக்கு போயிட்டேன். ஸோ அவனை போய் தட்டி எழுப்பும் போது அவன் எந்த மாதிரியான சவுண்ட் கொடுக்குறான், he said. ஸோ ஏதோ அந்த தூக்க கலக்கத்தில் ஒரு பயந்த மாதிரியான ஒரு சவுண்டை கொடுக்குறான். ஆல்ரெடி அவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னால், நைட் ஆனாலே அவனுக்கு ஏதாவது ஆகிரும், ஏதாவது பேய்கள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அரைக்குறையான ஒரு சந்தேகம் அவனுக்கு எப்போவுமே உண்டு. ஸோ அதே அவன் வந்து திங்க் பண்ணிட்டான். பட் ஐ டோல்ட் ஹிம் ஹூ ஐ வாஸ். ஆனால் நான் என்ன சொன்னேன், நான் யாருங்கிறத அவனுக்கு சொன்னேன். ஸோ தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர். ஸோ ஏதோ ஒரு சவுண்டு கீழே கேட்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கிட்ட சொன்னேன். ஸோ உடனே என்ன பண்ணா, என் கூடவே எழும்பி என்னை ஃபாலோ பண்ணி வந்தா. த ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்ட். ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாம். ஸோ அந்த சவுண்டு வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்த சவுண்டு திடீர்னு ஸ்டாப் ஆகுது. இதனால அவன் ஹெர்மன் என்னை வந்து திரும்ப ஒரு வாட்டி பார்க்குறான். நான் அப்போ தான் பாத் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த டவலோடு வந்து நிற்கிறேன். ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட். அவனுக்கு இப்போ பெட்டுக்கு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நான் அவனை விடலை, பிடிச்சி இழுத்து கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். There is something down there, I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us heavily, two at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming, we only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I shut the door at the stairs top and held my knee against it. So, அங்கே ஏதோ there is something down there, I said. ஸோ அங்கே ஏதோ உண்மையிலே அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். மறுபடியும் அந்த சவுண்ட் வந்து கேட்க தொடங்குது. Instantly the steps began again, circled the dining room table like a man running. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மனுஷன் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதே சவுண்டு நாங்கள் நிற்கக்கூடிய அந்த அப்ஸ்டேர்லேயே எங்களை நோக்கி நடந்து வர மாதிரி இருக்குது. பட் தெர் இஸ் நத்திங் விசிபிள். ஆனாலும் இதுவரைக்கும் எங்களுக்கு யாரும் நடக்கிற மாதிரி அங்கே பார்வையிலே தெரியலை, சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்குது. ஹெர்மன் ரஷ் டு ஹிஸ் ரூம். ஸோ எங்களை நோக்கி அந்த சவுண்டு வந்ததுனால ஹெர்மன் வேகமாக என்ன பண்ணிட்டான், அவனுடைய ரூமை நோக்கி போயிட்டான். அண்ட் ஹி ஸ்லாம் த டோர். ஸ்லாம்னா என்னது, பயத்தில் ஓடி போய் என்ன பண்ணிட்டான், ரூமுக்குள்ளே போய் கதவை டப்புன்னு சாத்திக்கிட்டான். ஐ ஸ்லாம் ஷட் த டோர் அட் த ஸ்டேர் ஸ்டாப் அண்ட் ஹெல் மை நீ அகேன்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த டோரையே பிடிச்சி அழுத்தமாக பிடிச்சி என்னோட கால் முட்டி வச்சு அப்படியே தடுத்து வச்சுருந்தேன். After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் லிசன் பண்ணுறோம். ஆனால் அங்கே எந்த சவுண்டுமே இல்லை, அப்படியே எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு கோஸ்ட் வந்த மாதிரியும் எந்த ஒரு சிம்பலும் அங்கே எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. The slamming of the doors had aroused mother. She peered out of her room. What on earth are you boys doing? She demanded. Herman ventured out of his room. Nothing, he said gruffly, but he was in color, the light green. What was all that running around downstairs? Said mother. So she had heard the steps too. We just looked at her. Burglars, she shouted intuitively. I tried to quieten her by starting lightly downstairs. Okay, so இந்த டோரை வேகமாக அடைச்சாங்க இல்லையா ஹெர்மன். ஸோ இந்த சவுண்டு கேட்டு பக்கத்தில் படுத்திருந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரூமில் எழும்பிட்டாங்க. ஸோ ஓடி வந்து ஷி பியூர் அவுட் ஆஃப் த ரூம். பியூர் மீன்ஸ் என்னன்னா எட்டி பார்க்குறது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் நத்திங், இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அம்மா திரும்ப என்ன கேட்குறாங்க, இங்கே யாரோ டவுன் ஸ்டேர் நோக்கி ஓடுன மாதிரி இருந்துச்சு அங்கும் இங்கும், யார் அது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு தெரியுது, ஓகே அந்த சவுண்டை வந்து நம்ம அம்மாவும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாமல் ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே பக்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்லர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி, பட் அவங்க ஸ்டாப் பண்ணலை. எஸ், ஸோ இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.